பேசுற மேடையை மட்டுமே இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இந்த மேடையில பேசுறேன் போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா தான். வீட்டுல பட்ஜெட் போடும் போது கூட எங்களை கூட சேர்த்து வச்சு போட மாட்டாங்க. நீ செலவு தான் பண்ணுவ, வரவுல நீ என்ன கொடுக்குற, எதுக்கு பட்ஜெட்ல இருக்கன்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாதம் 7-8 தேதியில ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட நான் தரேன் திருப்பின்னு வீட்டுல கேக்குறாங்க. அப்ப என்னையும் மதிச்சு 100 ரூபாய் கேக்குறாங்கன்னா என்னோட அக்கௌண்ட்லயும் ஒரு 1000 ரூபாய் இருக்கு. ஏடிஎம் கார்டுனா என்னன்னே தெரியாம இருந்த எனக்கு ஒரு அக்கௌண்ட், ஒரு ஏடிஎம் கார்டு இத்தனையும் என்னால இன்னைக்கு உபயோகப்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் ஐயா தான். எதுனா ஒரு பொருள் வாங்கணும்னா அப்பாவை கேட்கணும், கணவரை கேட்கணும், பிள்ளைங்களை கேட்கணும். ஆனா கேட்காமயே எனக்கு மாதம் 1000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல வருது. என்னோட தேவையை புரிஞ்சு, என்னோட இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சு இன்னைக்கு அவங்க உதவி பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் கலைஞர் மகளிர் உதவி திட்டம்னு ஒரு திட்டத்தை மகளிருக்காக யோசிச்சு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க நம்ம முதலமைச்சர் ஐயா. அதுதான் காரணம். ஒரு மகளிருக்கும் என்ன தேவை, எதை செய்யணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை யோசிச்சு செய்யறாங்க. அதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.